பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஆமென். இந்த காலை நேரத்திலே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழு உலகமும் மாம்ச இச்சையால் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்ச இச்சையான காரியத்தை நாம் நிறைவேற்றாதபடிக்கு நம்மை ஆவியானவர் பாதுகாத்து கொள்வாராக. இந்த மாம்ச இச்சை இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்த வேண்டும். ஆமென். மாம்ச எண்ணங்கள், மாம்ச இச்சைகள் நமக்குள் வந்துவிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது, மாம்சத்தின் இச்சை ஆவிக்கு விரோதமானது, ஆவியின் விருப்பம் மாம்சத்துக்கு விரோதமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாம்சத்தின் இச்சை ஆவிக்கு விரோதமானது, ஆவியின் விருப்பம் மாம்சத்துக்கு விரோதமான, ஒன்றுக்கு ஒன்று விரோதமான காரியம். ஆவிக்குரிய காரியங்களும் மாம்சத்துக்குரிய காரியங்களும் ஒன்றுக்கொன்று எதிரானது, விரோதமானது. எனவே நாம் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய எண்ணத்தோடு ஆவிக்குரிய காரியத்தை நாம் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. இந்த மாம்ச இச்சைகள் நிறைந்திருக்கிற உலகத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரியவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். வசனம் 18 சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக இருப்போமானால் தேவன் நம்ம கொடுக்குற வார்த்தைகளை, வேத வசனங்களை படித்து அதற்கு நம்ம கீழ்ப்படி நடக்கிற கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்தில் ஆவிக்குரியவர்களாய் வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். மாம்ச இச்சை உள்ளவர்களாக நாம் இந்த பூமியில் இருப்போமானால் நமக்கு நிச்சயமாக ஒரு வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரியவர்களாய் நடப்போம். பவுல் சபைக்கு சொல்லும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வேத புரட்டுகள், பொறாமைகள், கொலைகள், குடிவெறிகள், களியாட்டுகள் இவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் உங்களுக்கு முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இத்தனை காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிற இந்த காரியங்கள், நான் சொன்னது போல இத்தனை காரியங்கள் நமக்குள், அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. இதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலக வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகி நம்ம ஆவிக்குரியவர்களாக இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். மாம்சத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள், மாம்ச இச்சைகளுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இந்த பூமியில் ஆவிக்குரிய காரியத்தை நாம் செய்வோம். ஆவிக்குரிய எண்ணத்தோடு, ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட நாம் காணப்படுவோம். மாம்ச இச்சைகளை வெறுப்போம். மாம்சத்தின் எண்ணங்களை நாம் அழித்து போட்டு நம் ஆவிக்குரியவர்களாய் மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். மறுபடியும் பார்த்திங்கன்னா, பவுல் சபைக்கு சொல்லும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவளை இப்படிப்பட்டவற்றுக்கு விரோதமான நியாயப்பிரமாணம் எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள் இருக்காமல் ஆவிக்குரிய கிரியைகள், ஆவிக்குரிய கனிகள் நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழித்து போடுவோம். ஆவிக்குரிய கனிகளை நமக்குள் பெருக பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். 24ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளோடு கூட இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள்
மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நமக்குள் இருக்கிற மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அடிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை தரணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகளில் நாம் பெருகுவோம், அதில் வளர்ச்சி அடைவோம். நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கடைசியில் 25 சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சைகளையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்து, ஆமென், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நடக்க நம் ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்போம். ஆவிக்குரிய கனிகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். நம் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை செய்ய ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.